ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான மிகவும் ஹெல்த்தியான கோவக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டு பண்ணுறது ரொம்பவே சுலபம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவைக்காயில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நாம் இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லை தட்டி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கழுகி 2 தண்டு கழுகி சுத்தம் பண்ணதான கோவக்காய் இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவு கோவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதோடு சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த கோவக்காய் என்னென்னு பார்த்தீங்க, வயிற்றில் இருக்கிறதான புழுக்களை வெளியேற்றும். கெட்ட புழுக்களை இது வெளியேற்றக்கூடியது. சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கோவக்காய் சாப்பிட்லாம். தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க, தலைமுடி உதிர்வு, பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களும் இது வாரத்தில் ஒரு நாள் இந்த கோவக்காயை சாப்பிட்டு வரலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இது மிகுந்த பலனை தரக்கூடியது. சிலருக்கு சொரியாசிஸ் பிரச்சனை, இந்த சிரங்கு உடலில் இந்த சிரங்கு பிரச்சனை, அப்புறம் தோல் அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த கோவக்காய் சாப்பிட்லாம். இப்போ நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கோவக்காய் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் சரி பார்த்து சேர்த்துக்கலாம். இல்லைனா வெந்ததுக்கப்புறம் உப்பு அதிகமாகிடும். அதனால் இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்ததுனால நம்மளுக்கு சீக்கிரமே நல்லா வதங்கிடும். இப்போ கோவக்காய் ஓரளவு பாதி நல்லாவே நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட காயத்தூள் சேர்த்துக்கலாம். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும்போது ஒரு கடுப்பு எரிச்சல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த கோவக்காயை உணவில் சேர்த்துக்கலாம். அந்த கோவக்காயை வேக வச்சு கூட அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். சூப்பாக வச்சு நல்ல பலனை தரும். இந்த கோவக்காய் தயிர் சாதத்துக்கு, அப்புறம் சாம்பாருக்கு இது ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போல் சாம்பார் பவுட்ரு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் இதோட சேரும்படியாக நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கட்டும். அடுப்பு நம்ம மீடியம்லேயே வச்சுக்கலாம். இல்லைனா இது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நாம் இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணீர் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நம்ம இது கூட்டாக தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு நாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணீரெல்லாம் நல்லா வத்திருச்சு. நம்ம காயும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம திரும்ப இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு சரியாக இருந்துச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம இதை கிளறி விட்டுடலாம். கடைசியாக வெல்லம் சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கோவக்காய் கூட்டு தயாராகிட்டு. இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.